ஹே ஃபாக்ஸ், இந்த அயன் பாக்ஸு அன்றைக்கி எடுத்து வச்சுருந்தாங்க. என்ன பண்ணிட்டேன் நானா இல்லை பாப்பாவான்னு தெரியல, தெரியாமல் இந்த ஒயரை மிதித்து கொஞ்சம் இப்படி இழுத்தாச்சு. ஆனால் உள்ளே ஏதோ கனெக்ஷன் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கனெக்ஷன் வந்து போயிடுச்சு. இப்போ ஏதோ இவங்க டேப் ஏதோ ஒட்டி வச்சுருக்காங்க ஒரு ஆங்கிளில். இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ஆங்கிளில் ஒர்க் ஆகுது, அதனால் டேப்பை ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண வர்றோன்னா, இந்த டேப்பை கட் பண்ணிவிட்டு உள்ளே பிரித்து ஒயர் எந்த இடத்துல டிஸ்கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எந்தெந்த இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒரே இடத்துல தான் ஸ்க்ரூ இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்க்ரூ இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக கழட்டிட்டு ஓப்பன் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர், பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. கழட்டுவோம். இவ்வளோ நேரமாக சுற்றுது. அதானே பார்த்தேன். ஸோ இதை கழட்டியாச்சு. இப்போ நம்ம வேணால் இது எடுப்போம். ஓஹோ, உள்ளே வந்து என்னென்னா ஒயர் கொஞ்சம் நல்லா மடங்கி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா, ஏதோ ஒரு இடத்துல கனெக்ஷன் விட்டுருக்கு. இது ரொம்ப பழைய டெஸ்டர் எங்கேயோ வச்சுட்டேன், எங்கேன்னு தெரியலையே. வேர் இஸ் மை டெஸ்டர் இருந்தால் இதில் கரண்ட் வருதான்னு தெரிஞ்சிடலாம். சரி, ஒரே நிமிஷம் இருங்க, டெஸ்டரை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல வேலையை டெஸ்டர் இங்கே பக்கத்துலேயே தான் வச்சுருந்தேன். அதனால் டெஸ்டரை பிடிச்சாச்சு. இப்போ செக் பண்ணும் எது இதில் ஒரு க்ரீன் ஒயர் இருக்குது, ஒரு ப்ளூ ஒயர் இருக்குது, ஒரு ரெட் ஒயர் இருக்குது. மொத்தம் 3 ஒயர். க்ரீன் ஒயர் கண்டிப்பாக ஏர்த்துக்காக இருக்கும். இதில் தான் கரண்ட் வந்தாகணும். கரண்ட்டு வருது. அப்புறம் ஏன் கரண்ட்டெல்லாம் நல்லா தானே வருது? அப்புறம் ஏன்ப்பா? ஆனால் சூடாகலை. எப்படி வைக்கிறதுன்னு கூட தெரியல. கரண்ட் வருது. என்னடா இது? பிரித்து பார்த்துறோம். நம்ம யார்? நம்ம தான் ஒரு பெரிய எலக்ட்ரிஷியன் ஆச்சே. இப்போ காட்டுறேன்டாங்க யாருன்ட்டு. இதில் 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த சைடில் இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த டாப், இது ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து இதை பக்கா மைனஸில் வச்சுருவோம். இந்த மைனஸ் மினிமமில் வச்சுருவோம். மினிமமில் வச்சுட்டு கரெக்டாக இதை அப்படியே புல் பண்ணோம்னா வந்துடும். ஓகே, இது வந்து இந்த நாப் டைப் தான். டைப் வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த நாப் டைப் தான். இப்படி உள்ளே போய்ட்டு ஹேங் ஆகிற மாடல். அதனால் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது வந்து எந்த இடத்துல நம்ம வந்து மினிமம் வச்சோமோ அந்த இடத்துல மினிமம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பட்டனுக்கு கீழே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டினா தான் இந்த டாப் ஹேண்டில் எடுக்க முடியும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹேண்டிலையும் மேலே எடுத்து விட்ருவோம். இந்த ஸ்க்ரூவை கழட்டினோம்னா இந்த ஹேண்டில் கழட்டிட்டு கீழே இந்த ஒரு பிளேட் ஒன்று இரும்பு பிளேட் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த இரும்பு பிளேட்டில் தான் ஹீட்டிங் போகும், கரண்ட்டு போகும், கரண்ட் வந்து ஹீட் ஆகும் அவங்களுக்கு. அப்போ இதை நம்ம இப்போ
பொறுமையாக எடுத்து இங்கே வந்துடும். இதை தனியாக வச்சுக்கலாம். இதுதான் இந்த இது கைப்பிடி. இவனை அப்படியே அழகாக அப்படி வச்சுட்டு மறுபடியும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, உள்ள இந்த இடத்துல ஒயரு இதெல்லாம் இருக்குது. பட் இந்த ஒயர் இதெல்லாம் கரெக்டாக இங்கே டச் ஆகுதா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதெல்லாம் ஒயர் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக கட்டுறதுக்கு முன்னாடி இதை ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது இந்த பல வருஷமாக இந்த அயன் பாக்ஸில் உள்ள பேரழகன் பிரேம் மாதிரி எக்ஸ் காலோடு உட்காந்துருக்குது உள்ள. அதனால் கூட நமக்கு கனெக்ஷன் விட்டு விட்டு வரும். மேபி அப்படியே இருக்கலாம். அதனால் இவனை கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, இந்த மாதிரி ஒரு சாதனம் இருக்கும். இதை போட்டுரும். இதை போட்டு இவனை இந்த இடத்துல ஒரு கட்டிங். என்னடா இந்த இடத்துல ஒரு கட்டிங்கை போட்டு அந்த கட்டிங், நார்மல் கட்டிங், இந்த கட்டிங் அவனை போட்டு இன்னும் மேலே தூக்கிட்டான். கப்பல் மாதிரி இருக்கா? அயன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல் டிசைனில் கொடுத்துருவானுங்க. எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஸோ இப்போ இவனை கட் பண்ணணும். லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்யுது. இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல. இவன் அழகாக மேலாப்பில் இந்த கயிறு திரிச்ச மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதை ஓ மை காட், இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த ஒயரே விட்டு தான் இருக்குது. அதனால தான் நமக்கு ப்ராப்பராக கனெக்ஷன் போகல. நைஸ். ஸோ இவனை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். எதார்ச்சியாக தான் கட் பண்ணேன். ஆனால் எக்ஸாக்டாக எந்த இடம் தெரிஞ்சு போச்சு நமக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தெரியுது. அப்போ இந்த இடத்துல தான் எல்லாமே எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த ஒயரை மிதித்ததும் அப்படி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஒயர் உள்ளே அப்படியே ப்ரோக் ஆகிடுச்சு. அதனால் வேணால் தான் இது ஒர்க் ஆகாமல் இருந்தது. சரி, இப்போது இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே ஒயரை மறுபடியும் உள்ளே இருக்கிற ஒயரை வெளியில் பிளாஸ்டிக் இதாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஒயர் ஜாயின் பண்ணி கனெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஒயர் பிரிச்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் ஒயர் லென்த் கம்மியாகும். அது பரவாயில்ல. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து விட்ருவோம். இது ஷார்ப்பாக இருந்தால் பரவாயில்ல, ஷார்ப் இல்லை. அதனால் மேலாப்பில் லைட்டாக வச்சு அப்படி ஒரு கோடு போடும். அதாவது சொல்லப்போனால் ஹலால் பண்ணணும். ஹலால் ஒயரை ஹலால். பிளேடர் இந்த பிளேடர் ரொம்ப துரு பிடிச்சிருக்கு. 2 பேர் இருக்கானுங்க. இவனில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இவனுங்களும் கொடூரமாக தான் இருக்கானுங்க. ஓஹோ, இதுவும் எல்லாம் பழைய பிளேடு தான் இருக்குது. இந்த பிளேடோடைய பாக்ஸை எங்கேயோ வச்சுருங்க. எங்கே வச்சுருந்தா ஞாபகம் இருங்க. ஒரு வழியாக இவனை தனியாக பிச்சு எடுத்துட்டேன். அப்பயும் ஒரு 4-5 நூல் ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இவனுங்கள வேறு எது இருக்கா? சரி, பச்சை, கருப்பு, சிகப்பு இவனுங்களை இப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தனையும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கருப்பு என்னென்னா, இதில் ஒரு ரிங்கு போட்டிருக்காங்க ஆல்ரெடி.
இந்த ரிங்கை வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு இந்த ரிங்கோடு சேர்த்து, அதாவது இதில் இருக்கு இல்லையா வயரு, அதை வெளியில் எடுத்துட்டு, இப்போ இந்த ரிங்கு இருக்குது, இதில் ரிங்கு புதுசாக போட முடியாதுன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு ரிங்கு இல்லை. அதனால் இந்த ரிங்கில் இருக்கிற ஒயரையே இது கூட ஜாயின் பண்ணி நம்ம அந்த ரிங்கே போட்டு மேட்ச் பண்ணிவிடுவோம். அதுக்கு முதல்ல இந்த ஒயரை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு, இவனை என்ன பண்ண போகிறோம், இந்த இது மேலே இந்த ஒயர் கவர் ஒன்று இருக்கும், அதை வந்து கொஞ்சம் சேஃபாக இது உள்ளே போட்டு வச்சுட்டு நம்ம இந்த ஒயரை வந்து இது கூட கொஞ்சம் சுற்றி நல்லா மேரேஜ் பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிவிட்டு டேப் அடிச்சு விட்ருவோம். சேஃப்டி, அதுதான் சேஃப்டி. இன்னும் சொல்லப்போனால் இப்போ டேப் அடித்தோம்னா சேஃப்டி இல்லை. இப்போ அந்த ஒயர் கவர் அப்படி மேலே போட்டுவிட்டோம். மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா டேப் அடிக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, சூப்பர். டேட் சொல்லிட்டோம், வேறு லெவலில் ஒன்று வச்சு. அதனால் ஒருத்தன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தவனை ரெடி பண்ணணும். இது பிளாக், அடுத்தது ரைட், லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, அடுத்தவனை கழட்டி விட்டுருவோம். இப்போ இந்த பக்கம் ரைட் சைடில் ரெட் ஒயரை தனியாக கழட்டிட்டேன். ரெட் ஒயரை தனியாக கழட்டி விட்டோம். சரி வரமாட்டான். ஸ்டார் ஸ்க்ரூ மைனஸை போட்டு விட்ருவோம். ஏன்னா சில டைம் இந்த ஸ்டார் ஸ்க்ரூ வந்து மழுங்கிடுது. எப்போவுமே என்ன பண்ண இருக்கு, ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூப்ரிகண்ட் அடிச்சு விட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆச்சரிய, இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தானே, அதனால் போனால் போது ஸ்ப்ரே அடிக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். பிள்ளைக்கு பாயா விட்டு போச்சு. அடிக்கணும். அச்சிச்சோ, தப்பு பண்ணிட்டேன் பார்வதி, தப்பு பண்ணிட்டேன். கண்ட்ரோல் செட் எழுத்துனா அப்படி இது வர மாதிரிலாம் இல்லையா. இவனை போட்டு விட்ருவோம். எர்த்து ஜாயின் பண்ணிட்டேன், அதனால் எர்த்து வந்து நம்ம இப்போ உள்ளே முடிக்க விட்டுலாம். முன்னையாவது 2 சைடும் கரண்ட் வந்துச்சு, இப்போ ஒரு சைடு தான் கரண்ட் வருது. என்ன ஆச்சு? வேற எங்கேயும் கட்டிங்க விட்டுச்சோ? என்னடா அது? ஆமாம், ஏதோ பண்ணாலும் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகுது, பேஷண்ட்டும் டெட் ஆகிடுறாங்க. என்ன தான் பண்ணுறது இப்படிலாம் இருந்தால்? ஒருவேளை இந்த மினிமம் இருக்கிறதுனால லைட் எரியாமல் இருக்கோ, டேர்ன் பண்ணால் தான் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இது போட்டு பார்க்கலாம். அந்த கவரை போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம இதை ஒட்டி விடுவோம். ஒட்டுமா ஒட்டாதா? ஒட்டுற மாதிரியே தெரில. சரி, அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், இவனை எடுத்து பழையபடி இப்படி வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம தயாராகும். அவ்வளோதான். இதை வந்து மினிமமில் வச்சுருங்க. அதனால் இதை மினிமமில் அதே மாதிரி வச்சு ஃபிட் பண்ணி விட்டுருவோம். இதான் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ சுவிட்ச் போட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே, லைட் எரிகிறது. ஸோ மாபெரும் வெற்றி தான். லைட் எரியுது, வெற்றி அடைஞ்சிட்டோம். இப்போ ஹீட் ஆகும் கண்டிப்பாக.
அதனால் ஹீட் ஆகுது. ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு, பேஷண்ட்டும் பொழைச்சிட்டார். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இவனை மூடி விட்றோம் அப்படியே ஜம்முன்னு. முதல் முறையாக இப்போ தான் ஒரு வெற்றி. இவனை வந்து இதிலே போட்டுடலாம். ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இவனை நம்ம இந்த இடத்துல இது போட்டோம். எங்கே அந்த நெட்டுச்சா, இதுக்கு வந்து ஸ்க்ரூ, ஸ்டார் ஸ்க்ரூ. ஸோ ஓகே, இப்போ இவன் ரெடி. எப்போ வேணா இவனை நம்ம வந்து இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான், போதும். இந்த அளவுக்கு திரும்பினா போதும், ரொம்ப திரும்பணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போது இவனை ரெடி பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போ ஸ்க்ரூ எல்லாமே போட்டாச்சு. மறுபடியும் ஒரு டைமை செக் பண்ணிக்குவோம். அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சூப்பர். லைட் எரியுது. ஆஃப் ஆகிட்டா? எரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஓகே, லைட் எரியுது, சூடாகுது. ஓகே, பாய்.